அவரோடதுன்னு அவருக்கும் தெரியும். ஏதாவது விபரீதம் நடந்துருமோன்னு மாதவி அதே இடத்துல விட்டு அவர் பதறி அடித்து ஓடுறாரு. அங்கே பக்கத்துலேயே விஸ்வாமித்திர முனிவர் நின்றுட்டுருக்காரு. அந்த குரல் அவரோடது தான். விஸ்வாமித்திர முனிவர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்கிட்ட என்ன சொன்ன? குருதட்சணை கொடுக்குறேன்னு தானே சொன்ன. இங்கே வந்து அந்த பொண்ணு கூட நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ஒரு பொண்ணு இருந்தால், பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் உனக்கு எல்லாமே மறந்துடுமா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நானாக வந்து உன்கிட்ட கேட்கல. நீயாக தான் என்னை கட்டாயப்படுத்தி நான் குருதட்சணை கொடுப்பேன்னு சொன்னேன். அதனால தான் நான் கேட்டேன். நீ அதை நிறைவேற்றாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கடும் கோபத்தில் சொல்கிறாரு. காலவ முனிவர், என்னை மன்னிச்சிடுங்க குருவே, ஒரு பெண் ஆசையினால் நான் வந்து மயங்கிட்டேன். ஆனால் அதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அதுக்கான பயணத்தில் தான் இப்போ இருக்கோம். கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல வந்து குருதட்சணையை வந்து கொடுக்குற வழியை பாருன்னு சொல்கிறாரு. நானும் மாதவியும் மனசார விரும்புகிறோம். எங்களை வந்து பிரிச்சுட